அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுக்கெல்லா போலும் வழிகாற்றல் சிறந்தது நபிகளாருடைய வழிகாற்றல் கூறியனாக அக்கீதாவுடைய 7வது வகுப்பில் இணைந்திருக்கின்றோம். அல்லாஹ் எங்கே இருக்கின்றான் என்பதனுடைய 3வது தொடர் சம்பந்தமாக நாம் இந்த வகுப்பில் முழுமையாக பார்த்து, இந்த வகுப்பிலே அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்பதற்குரிய முழுமையான பதிலையும் நாம் பார்த்து முடிக்கலாம். இந்த வகுப்பில் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் அவர்களுடைய கூற்று என்ன? ஏனென்றால் இன்று இவருடைய கபரை என்ன செய்கிறாங்க? அலங்கரித்து இவருடைய கபரிடத்தில் மன்றியிட்டு அவருடைய தேவைகளையும் இன்னொரன்ன மார்க்கமல்லாத அனாச்சாரங்களான செயல்களை அரங்கேற்றி அலங்கரித்து என்ன செய்கிறாங்க? சிறுக்கென்கின்ற ஒன்றை இவருடைய கபரை மையப்படுத்தி என்ன செய்கிறது? அதிகமான இடங்களில், பல நாடுகளில், பல இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. இவருடைய கபரை வணங்கக்கூடிய கபர்வாதிகளுடைய வாதம்தான் அதிகமானவர்கள் சொல்லக்கூடியது என்ன? அல்லாஹ் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். அல்லாஹ் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், முன்னாலும் இருப்பான், பின்னாலும் இருப்பான், பார்க்கின்ற இடம் எல்லாம் இருப்பான் அல்லாஹ் என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹ் அவனுக்கென்று அரசின் மீது உயர்ந்து விட்டான் என்கின்ற வார்த்தையை மறுத்து அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்று இவருடைய கபரை வணங்கக்கூடிய அதிகமானவர்கள் சொல்கிறார்கள். பாருங்கள், அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் அவர்களுக்கு சொந்தமான ஓர் கிதாபு தான் அல் உன்யா லி தாலிபி தரீக்கில் ஹக். இது அவருடைய புத்தகம், அவர் எழுதிய புத்தகம். அந்த புத்தகத்தில் அல்லாஹ்வை அறிதல் என்கின்ற பாடத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள், வலா யஜூசு வஸ்ஃபுஹு வலா யஜூசு வஸ்ஃபுஹு பி அன்னஹு ஃபி குல்லி மகான். அல்லாஹ் எல்லா இடத்திலேயும் இருக்கின்றான் என்று ஒருத்தர் வர்ணிப்பது கூடாது. அப்ப என்ன சொல்ல வரார்? பல் யுகால் இன்னஹு ஃபிஸ் ஸமா அலல் அர்ஸ். அல்லாஹ் அரசின் மீது உயர்ந்து விட்டான் என்று கூற வேண்டும். வானத்திலே அரசின் மீது உயர்ந்து விட்டான் என்று கூற வேண்டும். அவர் பதிவிடுகிறார், பல ஆதாரங்களை செய்கிறார், மையப்படுத்துகிறார். சூரத்து தாஹாவில் வரக்கூடிய அர் ரஹ்மானு அலல் அர்ஸ் இஸ்தவா, ரஹ்மான் அரசின் மீது உயர்ந்து விட்டான். சும்மஸ்தவா அலல் அரஸ், படைப்புகள் எல்லாம் அல்லாஹ் படைத்து விட்டு அரசின் மீது உயர்ந்து விட்டான். ஒரு நபி அவர்கள் ஒரு பெண்மணி இடத்தில் கேட்கிறார்கள், ஐன் அல்லாஹ், அல்லாஹ் எங்கே என்று கேட்கிறார்கள். அந்த பெண்மணி அல்லாஹு ஃபி ஸமா, அல்லாஹ் வானத்திலே என்று சொல்கிறார். இந்த ஹதீஸ் எல்லாம் ஆதாரம் காட்டுறார். ஆதாரம் காட்டிவிட்டு சும்மஸ்தவா அலல் அரஸ், இதில் வந்துட்டு இஸ்திவா என்று வந்திருக்கிறது. இதுக்கு மிகதி தவில் செய்யக்கூடாதுன்னு சொல்றார். வேறு அர்த்தங்கள் கொடுக்கக்கூடாது, தஅதீலான அர்த்தங்கள், ஒவ்வொரு அர்த்தங்களை கொடுத்து அல்லாஹ் இஸ்தவுலா என்ன அரசி ஆக்கிரமித்தான் என்று என்ன செய்யக்கூடாது? வேறு அர்த்தங்களும் கொடுக்கக்கூடாது. பாருங்கள், அவர் அந்த கிதாபுடையே அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய கூற்றை கொண்டு வருகிறார். அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன சொல்றாங்க? அதாவது அஹ்பாரு சிஃபாத், அல்லாஹ்வினுடைய சிஃபத்துகளை நாம் எப்படி அறிய வேண்டும் என்றால் துமர்ரு, அப்படியே என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அரசின் மீது உயர்ந்து விட்டான், அரசின் மீது ஆனான் என்றால் அதை அப்படியே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு தஅவீல் செய்வதோ, தஷ்பீஹ் செய்வதோ, தஅதீல் செய்வதோ, தஹ்ரீஃப் செய்வதோ எந்த ஒன்றும் இருக்கக்கூடாது. அதுக்கு ஒப்பாக இப்படி இருக்குமே, நாம் அமர்ந்து கொண்டிருப்பது போன்றுதான் அல்லாஹ் அரசின் மீது அமர்ந்து கொண்டிருக்கின்றான், அப்படி என்ன செய்யக்கூடாது? ஒவ்வொரு அர்த்தங்களை கொடுக்கக்கூடாது என்று அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் அவருடைய புத்தகத்திலே பதிவிடுகிறார்கள். அன்பிக்கினிய உறவுகளே, நாம் இறுதியாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறக்கூடிய கூற்றை மிக முக்கியமாக அவருடைய கபரை வணங்கக்கூடிய கபர் வணங்கியல் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய கூற்று இப்படி இருக்கிறது, எனவே அல்லாஹ் அரசின் மீது உயர்ந்து விட்டான் என்றால் பலர்கள் இதனை மறுக்கிறார்கள். அவர் கபரை வணங்கக்கூடியவர்களே, கபரிடத்தில் மன்றியிட்டு தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடியவர்களே இதை மறுக்கிறாங்க. எனவே அல்லாஹ் வானத்திலே அரசின் மீது உயர்ந்து விட்டான் என்பதனை என்ன செய்ய வேண்டும்? நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அஹ்லு சுன்னா வல் ஜமாக்கள், சஹாபாக்களுடைய நம்பிக்கையும் அஹ்லு சுன்னாக்களுடைய நம்பிக்கையும் என்ன? அல்லாஹ் அரசின் மீது உயர்ந்து விட்டான் என்பதுதான்.